நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் குளிக்க 10வது நாளாக தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள களக்காடு, அதனை சுற்றியுள்ள நம்பியாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பரவலாக 10 தினங்களுக்கு மேல கனமழை பெஞ்சிட்டு வருது. மேலும் தற்போது நிலை கொண்டிருக்கிற புயல் காரணமாக கடந்த 24 மணி நேரமாக நெல்லை மாவட்டத்தோட அணை நீர்பிடிப்பு பகுதிகளாகட்டும் அல்லது அந்த ஆற்றுக்கு வரக்கூடிய நீர் சவுக்காகட்டும் தற்போது அதிகரிச்சிருக்கு. இது ஏற்கனவே கடந்த 10 நாளைக்கு முன்பு வந்த புயல் காரணமா ஏற்கனவே இங்க அதிக அளவில் நீர் வரத்து இருந்தது. அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கடந்த 20ஆம் தேதி இங்க உள்ள பொதுமக்கள் யாரும் இந்த களக்காடு தலையணை பகுதிக்கு சுற்றி பார்க்க போகக்கூடாது, அங்க குளிக்க கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்த நிலையில இன்று 30ஆம் தேதி கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியில பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ சுற்றி பார்க்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதாவது களக்காடு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க சுற்றி உள்ள கிராம மக்கள் அங்க உள்ள தலையணையில தான் குளிக்கிறது உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி சுற்றுவட்டார மக்களும் அந்த பகுதியில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் போற இடம் அது அந்த இடம். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே மழை மச்சின காரணமாகவும் சரி, தற்போது பெய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் சரி, இந்த பகுதியில பொதுமக்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தற்போது வனத்துறை உத்தரவு போட்டிருக்கு. மறு உத்தரவு வரை இந்த நிபந்தனையானது தொடரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில இன்னும் 2 முதல் 3 நாட்கள் வரை அந்த பகுதிக்கு செல்லவதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.